ஓகே. ஆர்பிஐயோட 2026 கைட்லைன்ஸ் வரப்போகுது ஜூலை 1st. ஸோ அது சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆர்பிஐ ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் கண்டக்ட் சொல்கிறது வந்து என்னென்னா, இனிமேல் வந்து பேங்க்கில் போயிட்டு நம்ம வந்து ஒரு லோன் வாங்கினாலும் இல்லை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஸோ கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேங்க்கில் நம்மளை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கஸ்டமரோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து தான் பேங்க் வந்து டிசிஷன் எடுக்க முடியும். ஏன் மிஸ்லிங்க்லாம் வந்து பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கைட்லைன்ஸில் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அது உங்களுக்கு யாராவது இன்சூரன்ஸ் கொடுத்து அது மிஸ்லிங்காக இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ப்ரீமியமும் திரும்ப ரீஃபண்ட் பண்ணணும். அது தவிர நீங்கள் லீகல் ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ சில பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எப்படி இருந்தாலும் ஜூலை 1st எல்லா பேங்க்கும் கம்பல்சரியாக அந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேளை சில பேங்க்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தெரியாமல் சைன் வாங்கியிருந்தா கூட, இல்லைனா அப்படி வாங்கியிருந்தா கூட அந்த கஸ்டமரோட ஏஜ், இன்கம், ஸோ அதெல்லாமே அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். ஸோ ஒருவேளை கஸ்டமரே விரும்பி சைன் போட்டிருந்தா கூட அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த கைட்லைன் சொல்லுது. ரெண்டாவது கண்டிப்பாக பேக் அண்ட் வெரிஃபிகேஷன். ஆக்சுவலாக நீங்கள் 30 நாளுக்குள்ளே அந்த கஸ்டமரோடைய வெரிஃபிகேஷனை செக் பண்ணணும். அதுவும் அந்த பேங்க்கோட சேல்ஸ் டீமை தவிர்த்து மற்ற வேறு டீம் வந்து இந்த கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயில்ஸையும் செக் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த ஏஜ் ஃபேக்டர், ஏஜ், அவங்களுடைய இன்கம், ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இன்சூரன்ஸு கொடுக்கணும், இஷ்யூ பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் டார்க் பேட்டர்ன்ஸ் இல்லை, கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம், அதாவது நீங்கள் சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்க, உங்கள் வயசு, உங்கள் குழந்தையோடைய எதிர்காலத்தை பாதுகாக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்க, அது அப்படி பண்ணாமல் இருக்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு உங்களை வந்து கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி, கொஞ்சம் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் வந்து இதுமாரி மிஸ்செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் தான் வாங்கி தான் ஆகணும், லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் வாங்கியே ஆகணும்னு யாரையும் கம்பல் பண்ண முடியாது. அதுவே இந்த இடத்துல தான் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னு கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் தெரில. லோன் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு கஸ்டமர் ரெடியாக இருப்பாங்க. ஒருவேளை லோன் கிடைக்காம போணுச்சுன்னா அப்போ வேணால் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வரும். அப்போ அதெல்லாம் வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இன்சூரன்ஸ் எனக்கு வேணாம், இங்கே தான் வேணுங்கிற மாதிரி அவன் கஸ்டமர் டிமாண்ட் பண்ணலாம். அது மேபி ப்ரீமியம் ரேட் ஏதாவது கூட குறைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இல்லை, இங்கே தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் இனிமேல் டிமாண்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்து இந்த கைட்லைன் சொல்கிற விஷயம். ஸோ அது மாதிரி ஒரு விஷயம், பேங்க் லோன் எடுக்கிறதுக்கோ நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இல்லை அதுலேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஆஃபர், ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுக்குறீங்க, அதுலேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் சில இது இருந்துருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் பேங்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் பேங்க்லேயே ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வராங்க. ஜீரோ இன்சென்டிவ் பாலிசி சொல்லிட்டு சேல்ஸ் டீமுக்கு வந்து இவ்வளோ டார்கெட்லாம் செட் பண்ணக்கூடாது. இன்சூரன்ஸ் டே, ஸோ நீங்கள் இவ்வளோ உள்ள தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணி இவ்வளோ டார்கெட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா லோனுக்காக என்ன வேணாலும் செய்வதற்கு மக்கள் தயாராக தான் இருப்பாங்க. ஸோ கஸ்டமர் வந்து லோன் கிடைக்கலன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் வழியாக, லோன் கிடைச்சிருச்சுன்னா அதில் வந்து இந்த பிரச்சனை இருக்காது. லோன் கிடைக்கலன்னா அப்போ வந்து அப்ளைடுக்கு போவாங்க. அப்போ டிஸ்குலாம் போகும்போது அப்போல்லாம் இந்த மாதிரி விஷயம் வரும். பட் அது மாதிரி கேசஸில் ஏதாவது தப்பாக மிஸ்செல்லிங் பண்ணி இன்சூரன்ஸ்னால் அது கம்ப்ளீட்டாக என்டையர் ப்ரீமியமும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. லீகல் ஆக்ஷன் இருக்குங்கும்போது இனிமேல் இது மாதிரியான விஷயங்களில் ஒரு பெரிய அளவுக்கு முறைகேடுகள் நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, பார்க்கலாம்.